ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கைனமெட்டிக்ஸில் இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க ஒரு கொஷினாக பார்க்கலாம். ஓகே, கொஷின் நம்பர் 7, பேசிக்கான டெஃபினேஷன். டிஃபைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? எப்பவுமே நான் யூஸ் பண்ணுற எக்ஸாம்பிள், சப்போஸ் நீ இங்கே இருக்க, நீ ஃபைனலாக இங்கே போகிற, ஆனால் நீ போகிற பாதை முக்கியம். ஏன்னா நீ படுற கஷ்டம் உனக்கு தான் தெரியும், சரியா? நீ இங்கே இருக்க 10th, இது 11th எந்த ஒரு புது பையன், இவன் 12th இங்கே போய் சேர போகிறான். எல்லாரும் பொதுவாக பார்க்குறவன் என்ன சொல்லுவேன், என்னையா பெருசாக பண்ணிட்டான், 11th 12th போயிட்டான், அவ்வளோதானே. ஆனால் 11th 12th போகிறதுக்கு நீ பட்ட கஷ்டம் உனக்கு தான் தெரியும். அடி வாங்கி மிதி வாங்கி ஃபெயில் ஆகிட்டு ஒன்று புரியாமல் அழுதுகிட்டு யூடியூபை பார்த்து ஃபைனலாக எப்படியோ பாஸ் பண்ணிட்டு 12th வந்துட்டேன். அப்போ நீ நடந்த பாதை எது? இந்த பாதையில் நீ நடந்திருக்க, கரெக்டா? ஆனால் சொல்கிறவன் என்ன சொல்லுவான், இங்கே இருக்க 11th, இங்கே இருக்க 12th, கரெக்டா இல்லையா? இப்போ நல்லா பாரு, இது டிஸ்டன்ஸ், இது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அப்ப டிஸ்டன்ஸ்ங்கிறது பார்த்தனா ஆக்சுவலா நீ டிராவல் பண்ணிட்டு வந்த பாதை, ஆக்சுவலா நீ இப்படி டிராவல் பண்ணிட்டு வந்திருக்க, கரெக்டா இல்லையா? இப்படி நீ டிராவல் பண்ணிட்டு வந்திருக்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்னது, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஃபைனல் பாயிண்ட் நல்ல ஷார்டெஸ்ட் என்ன பாதையோ, மோஸ்டா ஷார்டெஸ்ட் பாதை என்ன இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கும். வெரி குட். அப்போ டிஸ்டன்ஸ்ங்கிறது ஆக்சுவல் பாத் கவர்ட் பை an ஆப்ஜெக்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது ஷார்டெஸ்ட் பாத் கவர்ட் பை an ஆப்ஜெக்ட். டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, இல்ல ஸ்கேலார் அளவீடு. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, ஒரு வெக்டார் அளவீடு, வெக்டார் குவான்டிட்டி. டிஸ்டன்ஸ்க்கு பார்த்தோன்னா வெறும் டைரக்ஷன் இருக்கிறது மேக்னிடியூட் மட்டும் தான். இங்கேருந்து இவ்வளோ தூரம், எவ்வளோ தூரம், அதான் டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இங்கேருந்து இங்கேயா, இல்லை இங்கேருந்து அங்கேயா, புரியுதா இல்லையா? சொல்றது புரியுதா? அப்போ அதுக்கு மேக்னிடியூடும் முக்கியம், இந்த தூரமும் முக்கியம், எந்த திசையில போயிருக்குங்கிறது ஒரு முக்கியம். ஏன்னா யோசிச்சு பாரு, நீ 10th 11th 12th போறதுக்கு பதிலா டிகிரேட் ஆயிட்டு 12th 11th போயிட்டுன்னு வச்சுக்கோ, ரெண்டு ஒண்ணு கிடையாது, கரெக்டா இல்லையா? 11th 12th போறது 12th 11th போறது ஒரே கதை கிடையாது, புரியுதா? சரி, எப்படி சார் எழுத போறோம்னா இங்க எப்படி எழுதிக்கோ, டிஸ்டன்ஸ்ங்கிறது ஆக்சுவல் பாதை, இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, இது எப்பயுமே பாசிட்டிவா இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஃபைனல் அண்ட் இனிஷியல் பாயிண்ட் இருக்கு பாத்தியா? இனிஷியல் என்ன முதல், ஃபைனலுக்கு பதில் டெர்மினல் பாயிண்ட்னு சொல்லலாம். ஃபைனல்னா கடைசி, டெர்மினல் டெர்மினேட்டர்னு படம் பார்த்திருக்கியா? எஸ். இதுல இருந்து எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஒரு சில இடத்துல பார்த்தனா ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல ஜங்ஷன் சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல டெர்மினல்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேர், ஸ்டேஷன், ஜங்ஷன், டெர்மினல், சரியா? ஏன்னா யோசிச்சு வர, இப்போ எங்க பக்கத்துல பார்த்தோம்னா கொடை ரோடு இருக்கு, அது பேர் ஜங்ஷன் சொல்லுவோம். திண்டுக்கல்ல போனா அது ஸ்டேஷன் சொல்றோம், சரிங்களா? இல்ல கொடை ரோடு வந்து ஸ்டேஷன், திண்டுக்கல் வந்து ஜங்ஷன், மாத்தி சொல்லிட்டேன். சென்னையில பாத்தீங்கன்னா சென்னை டெர்மினல் இருக்கும். எக்மோர் பத்தி நான் பேசல, சரியா? மெயின் இருக்கும் பத்தியா, சென்னை டெர்மினல். இல்ல துப்பாக்கி படம் பார்த்திருக்கீங்களா, அங்க வந்து சிஎஸ்டின்னு இருக்கும், சத்ரபதி சிவாஜி டெர்மினல். ஸோ ஏன் அது பேர் டெர்மினல்னு சொல்றாங்க, அது எனக்கு கமெண்ட் பண்ணு, சும்மா போர் அடிக்குது கேட்டேன். ஸோ இது டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்னது, ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, ஸோ இது நீங்க இப்படி எழுதலாம், ஷார்டெஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 points of an object. 2 points என்ன, இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். நீ வந்து இந்த இங்கிலீஷை இன்னும் குறைக்கணும்னு என்ன பண்ணு, இட் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் as ஷார்டெஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் டு ஃபைனல் பாயிண்ட் அப்படின்னு எழுதிக்கோ. ஓகேவா? இது டிஸ்பிளேஸ்மெண்ட். அவ்வளவுதான். தேங்க்யூ.